أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما كان على النبي من حرج فيما فرض الله له سنة الله في الذين خلوا من قبل وكان أمر الله قدرا مقدورا صدق الله العلي العظيم. இந்த ட்ரைல் பிளேசஸ் பகுதியில் நாம் சூரா அஹ்ஸாபினுடைய 38 முதல் 40 ஆயத்துகளை என்று பார்க்கவிருக்கிறோம். இதற்கு முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதற்கான கட்டளை பிறப்பித்து அதனை ஒட்டி இறக்கப்பட்ட ஆயத்துகள் இவைகள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா திருமணங்களும் சரி ஒரு அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது சமூக மாற்றத்திற்கான காரணங்களுக்காகவே நடைபெற்றது என டாக்டர் கேவி சாபு அவர்களுடைய பலதார திருமணங்களுடைய கிதாபிலையும் அவர் ரொம்ப விரிவாக அதனை குறித்து பேசியிருக்கிறார். அதன் ஊடாக இங்கே ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய திருமணத்தை பொறுத்த மட்டத்தில் ஒரு தத்து பிள்ளை அவருடைய சொந்த பிள்ளையை போல ஆகாது. இது சமூகத்தில் இருந்த அந்த மாற்றத்தை அந்த குறையை மாற்றுவதற்காக இந்த ஆயத்துகள் இறக்கப்படுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் தத்து பிள்ளையை தன்னுடைய சொந்த மகனை போல எனது பாவிக்க முடியாது என்ற அந்த ஆணித்தரமான அந்த சமூக கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கட்டளை இடப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கட்டளை இடப்பட்ட பொழுது மிகுந்த துயரத்திற்கு உள்ளானார்கள். காரணம் என்னென்னா, குறைஷிகளும் சரி அங்கே இருந்த மதினாவாசிகளும் சரி, அதில் மதினாவாசிகள் குறிப்பாக இருந்த யூதர்களும் அதே போல முனாஃபிக்குகளும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக பல்வேறு விமர்சனங்களை வைத்தார்கள். இங்கே பாருங்கள், இந்த தூதரை அவர் தன்னுடைய சொந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டார் என மிகுந்த காரசாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்ட தருணம். எனவே அல்லாஹ் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி இந்த பகுதியை அல்லாஹ் இப்படி சொல்கிறான், எந்த நபிக்கும் சரி அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஃபரஸாக்கிய பிறகு கட்டளையிட்ட பிறகு அதனை செயல்படுத்துவதில் எந்த விதமான மனக்கசப்போ எந்த விதமான கருத்து வேறுபாடோ எந்த விதமான மனப்புழுக்கமோ இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் இதற்கு முன்னால் இருந்த எல்லா வழிமுறையை பின்பற்றின எல்லா நபிமார்களுக்கும் சரி கேன் அம்ருல்லாஹி கதரன் மக்தூரா, அல்லாஹ் தான் எதனை திட்டமிட்டிருந்தானோ அதனை நிச்சயம் செயல்படுத்திய தீர்வான். இந்த திருமணம் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது, இது சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது என்ற அந்த கருத்தை இந்த ஆயத் பதிவு செய்கிறது. இதனை ஒட்டி அல்லசீன இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சேர்த்து நமக்குமாக சேர்த்து இந்த ஆயத்து இப்படி சொல்கிறது, அல்லசீன பல்லிகுன ரிசாலத்தில்லா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து விட வேண்டும். பல்லிக் அந்த வார்த்தை வெறுமனே சொல்வது மாத்திரமல்ல, அதனை செயல் ரீதியாக செய்துவிட வேண்டும். இதற்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, இதற்கு எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, இதற்காக நீங்கள் எதனை நீங்கள் தியாகம் செய்ய முன்வைத்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் பயப்பட வேண்டும். யக்ஷௌனஹு, நீங்கள் அவனையே அஞ்ச வேண்டும். வலா யக்ஷௌன அஹதின் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த விமர்சனங்களுக்கோ எந்த காழ்ப்புணர்ச்சியான பேச்சுகளுக்கோ நீங்கள் செவிமடுக்க வேண்டாம். ஏனென்னா இறுதியில் அல்லாவிடம்தான் நீங்கள் கணக்கு சமர்ப்பிப்பவராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தான் உங்களிடம் கணக்கு வாங்குபவனாக இருக்கிறான். கஃபா பில்லாஹி ஹசீபா இந்த ஆயத்தோடு இந்த பகுதி நிறைவுபடுகிறது. இதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற மனிதரை போல சாதாரண மனிதர் அல்ல. வமா கான முஹம்மதின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், எந்த ஆடவருக்கும் தந்தையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. அதுவரை ஜெயித் வளர்ப்பு பிள்ளையாக இருந்த ஜெயித் அவர்கள், ஜெயித் எப்படி அறியப்பட்டார்னா ஜெயித் பின் முகமதாகத்தான் அறியப்பட்டார். முகமதுடைய மகனார் ஜெயித் என்றுதான் அறியப்பட்டார். இந்த ஆயத் மிக தெளிவாக சொல்கிறது, எந்த ஆண் மகனுக்கும் எந்த ஆண் பிள்ளைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் 4 ஆண் குழந்தைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே இறந்து விட்டன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் 3 பெண் பிள்ளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழும் காலத்தில் இறந்து விடுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து ஒரு 6 மாதத்தில் இறக்கிறார்கள் என அவர்களுக்கு என்று வாரிசு நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த தூதருக்கான பணி என்ன? வலாக்கின்ன ரசூலுல்லா, இவருடைய பணி வெறுமனே ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீட்டிற்கு தந்தைக்கான பணியை செய்வது மாத்திரம் இந்த தூதருடைய பணி அல்ல.
மாறாக இவர் ரசூலுல்லாவாக இருக்கிறார், இவர் தூதராக இருக்கிறார். ஹாத்தமன் நபி, மிக முக்கியமான செய்தி, இவன் தூதர்களுக்கான முத்திரையாக இருக்கிறார். இது நாள் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தொடர்படியாக அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதி தூதராக இவர் இருக்கிறார். இவருக்கு பிறகு வேறு எந்த தூதரும் வரப்போவதில்லை என்றால் இந்த உலகில் என்னென்ன சமூக மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்துணை சமூக மாற்றங்களையும் இவர் தான் வாழும் காலத்தில் செய்ய வேண்டிய பணி இவருக்கு இருக்கிறது என்ற அந்த காரணத்தினால்தான் இந்த சமூக மாற்றத்தையும் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஹாத்தமன் நபியாக இருக்கிறார், அவர் இறுதி தூதராக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், எனக்கும் பிற தூதருக்குமான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், பிற தூதர்கள் எப்படின்னா ஒரு கட்டடத்தில் ஒரே ஒரு பிரிக் மாத்திரம் இல்லாதது போல் இருந்தது. நான் அந்த பிரிக்கை பூர்த்தி செய்வதற்காக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனக்கு பிறகு எவரும் நபியாக அனுப்பப்பட மாட்டார்கள் என்ற அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்போ கேனல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் அலீமா. இப்பொழுது இந்த வந்த வசனங்கள் இத்துணை புயலை கிளப்பினாலும், இத்தனை விமர்சனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏற்படுத்தினாலும், நாளை மறுமை நாளில் இதற்கான தாத்பரியத்தை, இதை ஏன் இறக்கப்பட்டது, இந்த மாற்றம் ஏன் செய்யப்பட வேண்டும் சமூகத்தில் என்ற அந்த உள்ளார்ந்த அறிவை அல்லாஹ் பெற்றிருக்கிறான். அவன் சூழ்ந்து அறிகிறான். எனவே அவனுடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்ற அந்த கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அவர் மூலமாக இந்த சமூகத்திற்கும் இந்த ஆயத்துக்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தியுடன் இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.